வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா, பெண்களுக்கு இப்ப பார்த்தீங்கன்னா, நெறைய பாலியல் வன்கொடுமைகள் நடக்குது. ஒரு பொது இடங்களுக்கு போகும்போது, பள்ளிகளுக்கு போம்போது, கல்லூரிகளுக்கு போகும்போது, அதில வந்து கற்பழிப்பு, கூட்டு பாலியல் வன்கொடுமை, கூட்டு கற்பழிப்பு, பெண்களை கடத்திக் கொண்டு செல்தல், இது மாரி பலவித பிரச்சனைகள் நடக்குது. இதுக்கு வந்து நமது அரசாங்கம், காவல்துறை, பொதுமக்கள், அந்த பெண்ணுடைய சொந்தக்காரர்கள், உறவினர்கள், எல்லாருமே நண்பர்கள், இந்த மாரி கொடுமைகள்லாம் நடக்காம இருக்கிறதுக்கு எத்தனையோ பாதுகாப்புகள் பண்ணாலும், அங்கங்க சில தவறுகள் நடக்குது. இதில நம்ப ஒரு சில சின்ன ஐடியா சொல்லப் போறோம். இப்ப இந்த ஐடியா வந்து பெண்கள் வந்து நோட் பண்ணிக்கிட்டோம். நோட் பண்ணிட்டு செயல்படுத்துங்க. இது மிகவும் பயனுள்ள ஒரு ஐடியா. இது என்ன ஐடியா அப்படின்னா, பெண்கள் வந்து எல்லாருமே இப்போ வந்து இப்ப இந்த பிரச்சனை யாருக்கு வருதுன்னா, ஒரு +2 படிக்கிற பொண்ணுங்க, ஒரு 10வது. இப்ப பார்த்தீங்கன்னா, 9ஆம் வகுப்பு மாணவியெல்லாம் கூட கற்பழித்து கொலை பண்ணப்பட்டதெல்லாம் போட்டிருக்கு. அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கு. ஒரு ஹை ஸ்கூல் கேர்ள்ஸு, +1, +2 படிக்கிறவங்க, காலேஜில படிக்கிறவங்க, இவங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வருது. இதில வந்து இப்ப நமக்கு இந்த பிரச்சனை எங்கேயோ வரப்போகுதுன்னா, அந்த குடும்பத்துக்கு தெரிஞ்சா, அந்த குடும்பத்து உறுப்பினர்கள் போய் உடனடியா காக்க முடியும் இல்லையா? இதுக்கு ஒரு எளிமையான ஒரு ஐடியா நான் சொல்றேன். அத நீங்க பின்பற்றுங்க. இது வந்து உங்களுக்கு பாதுகாப்பு குடுக்கும். என்னன்னா, இப்ப இன்னைக்கு வந்து ஒரு 15 வயதுக்கு மேற்பட்ட எல்லா பெண்களுமே கையில மொபைல் வச்சிருக்கோம். எல்லாருமே WhatsApp யூஸ் பண்றோம். இந்த WhatsApp யூஸ் பண்ணி ஒரு சின்ன ஐடியா தான். இப்ப பார்த்தீங்கன்னா, எல்லா குடும்பங்களுமே அந்த குடும்பத்துக்குன்னு ஒரு WhatsApp குரூப் இருக்கு இப்போ. எல்லா குடும்பத்திலயும் இருக்கு. அதில பார்த்தீங்கன்னா, அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க தாத்தா, பாட்டி, அண்ணா, தம்பி, அப்பா, சித்தப்பா, பெரியப்பா, மாமா, மாமி, அத்தை, இந்த மாரி எல்லாரும் சித்தி எல்லாரும் இருப்பாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, அந்த குடும்ப WhatsApp குரூப் நெறைய குடும்பங்கள்ல 10 பேர், 20 பேர், 30 பேர், 40 பேர் இந்த மாரி இருக்காங்க. ஸோ, இதில அந்த பெண்களும் இருப்பாங்க. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, இப்ப எங்க குடும்பங்கள்லாம் கூட அதிகமா அந்த டீனேஜ் பெண்கள் வந்து அந்த குடும்ப WhatsAppல ரொம்ப பார்ட்டிசிபேட் பண்றது கிடையாது. ஆனா, இப்ப நான் என்ன சொல்றேன்னா, இந்த பெண்கள் பாதுகாப்புக்கு அந்த குடும்ப WhatsApp தான் உபயோகப்படுத்த போறோம். என்ன பண்ணணும்னு சொல்லிறேன். இப்ப பெண்களுக்கு இந்த மாரி கற்பழிப்பு, கூட்டு கற்பழிப்பு, பாலியல் வன்கொடுமை, கடத்தி கொண்டு செல்லுதல் எப்படி நடக்குதுன்னா, பல நேரங்கள்ல தெரியாத மனிதர்களால் நடக்குது. இன்னும் சில நேரங்கள்ல தெரிந்த மனிதர்களால் நடக்குது. தெரியாத மனிதர்கள்னா, இப்போ கூட ஒரு அண்ணா யூனிவர்சிட்டியில நடந்தது. ஒரு பெண்ணுக்கு. ஒரு இது இடத்துக்கு போகும்போது திடீர்னு ஒருத்தர் வந்து பிரச்சனை பண்ணி வன்கொடுமை பண்றாங்க. இது. இந்த மாரி சமயங்கள்ல கொஞ்சம் முன்னெச்சரிக்கையா அவங்க இருந்தாங்கன்னா, என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு இடத்துல வந்து ஒரு பெண் போறாங்க. ஒரு ரோட்ல நடந்து போறாங்க. ஒரு 3, 4 பேர் பின்தொடர்றாங்க. அத பார்த்தாலே கொஞ்சம் சந்தேகமா இருக்கு. அந்த மாரி சமயத்தில என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண் வந்து WhatsApp ஓப்பன் பண்ணி, அவங்க குடும்ப குரூப்புக்குள்ள லைவ் லொகேஷன் ஷேரிங்ன்னு சொல்லுவாங்க. அது எல்லா பெண்களுக்கும் தெரியும். எல்லா WhatsApp உபயோகப்படுத்துறவங்களுக்கும் தெரியும். இந்த லைவ் லொகேஷன் ஷேரிங் போடும்போது பார்த்தீங்கன்னா, 1/4 மணி நேரம், 1 மணி நேரம், 8 மணி நேரம் காமிக்கும். 15 மினிட்ஸ், 1 ஹவர், 8 ஹவர்ஸ்ன்னு காமிக்கும். இந்த 8 ஹவர செலக்ட் பண்ணி போட்டுடணும். இப்போ இந்த மாரி குடும்பத்தில வந்து, அந்த குடும்பத்தில இருக்க கன்னி பெண்கள், ஒரு டீனேஜ் கேர்ள்ஸ், காலேஜ் கோயிங் கேர்ள்ஸ், +2 படிக்கிறவங்க, வேலைக்கு போறவங்க, பெண்கள் திடீர்னு வெறுமனே பிளெயினா லைவ் லொகேஷன் மட்டும் ஷேர் பண்ணா, அந்த குடும்பத்தில எல்லாருக்கும் சொல்லிக் குடுத்துருங்க. எல்லாரும் என்ன பண்ணணும்னா, சும்மா WhatsAppலயே என்னம்மான்னு பதில் கேள்வி கேட்கக்கூடாது. அவங்க அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணணும். இப்ப இது மாரி ஒரு ஆபத்தான சூழ்நிலை ஒண்ணும் இல்ல. இப்போ ஒரு பொண்ணே போயிட்டுருக்கு. பின்னால ஒரு 4 பேர் தொடர்ந்து வராங்க. அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. அப்படியே போனா பக்கத்தில ஒரு டீ கடை இருக்கு. சரி இந்த பொண்ணு என்ன நினைக்குது, டீ கடைக்குள்ள போய் உட்காந்துக்கலாம். அட்லீஸ்ட் அந்த டீ கடை ஆட்கள் இருப்பாங்க. கொஞ்சம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப என்ன பண்ணோம், நடந்துட்டு இருக்கும்போதே WhatsApp ஓப்பன் பண்ணி, இந்த 8 ஹவர்ஸ் லைவ் லொகேஷன் ஷேரிங் பண்ணிடணும். அதுக்கப்புறம் போய் அந்த பொண்ணு டீ கடையில உட்காந்துக்கணும். அந்த ரவுடிங்களும் என்ன பண்ணுவாங்க, இந்த பொண்ணு வந்து அண்ணா ஒரு டீ குடுங்கன்னு சொல்லிட்டு டீ மாஸ்டர்ட்ட ஆர்டர் பண்ணி உட்காந்துக்கும். அந்த ரவுடிங்களும் 4 பேர் சுத்தி உட்காந்துக்கின்னு டீ ஆர்டர் பண்ணுவானுங்க. இதான் நடக்கும். ஒரு சீன் நம்ம கற்பனை பண்றோம். அப்போ இந்த லைவ் லொகேஷன் ஷேர் பண்ண உடனே,
அந்த குடும்பத்தில் கிட்டத்தட்ட குடும்பத்துடைய வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு 40 பேர் இருக்கிறதா இருக்கும். அந்த 40 பேர் யார் பார்த்தாலும், பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தாலும் சரி, அந்த பொண்ணுக்கு உடனே டயல் பண்ணணும். 3 முறை அந்த பெண் எடுக்கவில்லை என்றால், 3 முறை அந்த பெண் ஃபோனை எடுக்கவில்லை என்றால், ஏன்னா அவனுங்க வந்து ஃபோனை தூக்கிட்டு, ஃபோன் எப்படியும் கையிலே தான் இருக்கும். அப்புறம் கடத்திட்டு போகிறாங்க, என்ன பண்ணாலும் ஃபோனும் கூட இருக்கும். ஸோ அதனால் வந்து அந்த ஃபோனு லைவ் லொக்கேஷன் தெரிஞ்சிடும். அந்த இடத்துக்கு இமிடியட்டாக போயிடலாம். இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். அதுக்குள்ளே சப்போஸ் ஃபோன் வந்துச்சு, இப்போ நம்ம டீ கடை எக்ஸாம்பிளுக்கே வரும். அந்த பொண்ணு உட்காந்துட்ருக்கு, லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிச்சு. இது டீ ஆர்டர் பண்ண உடனே டக்குன்னு ஃபோன் வருது, அண்ணங்கிட்டன்னு ஃபோன் வருது. ஆனால் சொல்லுங்கண்ணா, இங்கே தான் 2 தெரு தள்ளி டீ கடையில் இருக்கேன். பல நேரங்களில் பார்த்தீங்கன்னா பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார். எங்கேன்னு பார்த்தீங்கன்னா வீட்லேருந்து ரொம்ப பக்கத்தில் 300 மீட்டர் தள்ளி, 400 மீட்டர் தள்ளி, 3 தெரு தள்ளி, 2 தெரு தள்ளி, இப்படிலாம் கற்பழித்து கொல்லப்பட்டிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி மெத்தடில் வந்து அந்த மாதிரி சமயத்தில் என்னென்னா அப்பா அம்மா கதறி அழுவாங்க. ஐயோ, எங்கள் வீட்டில் 400 மீட்டர் தள்ளி, 3 தெரு தள்ளி இந்த மாதிரி நடந்திருக்கேன், 4 தெரு தள்ளி ஒரு புதரில் இந்த மாதிரி பண்ணிட்டானே அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த மாதிரி ஒரு லொக்கேஷன் தெரிஞ்சதுன்னா உடனடியாக பாதுகாக்கிறதுக்கு வழி இருக்குது. அப்பயும் எல்லாருமே காப்பாற்றப்பட்டு விடுவார்களான்னு நமக்கு தெரியாது. இருந்தாலும் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க அந்த லைவ் லொக்கேஷன் அனுப்பிச்ச பொண்ணுக்கு ஒவ்வொருத்தரா ஃபஸ்ட்டு அண்ணங்காரன் பண்ணுறான், அப்பா பண்ணுறான், சித்தப்பா பண்ணுறான், மாமா பண்ணுறான், அத்தை பையன் பண்ணுறான். அப்படிங்கும்போது அந்த டீ கடை பசங்களும், டீ கடையில் சுற்றி இருக்கிற ரவுடி பசங்களும் கொஞ்சம் அலர்ட் ஆகிடும். ஓ, இந்த பொண்ணுக்கு நிறைய பேசுகிறாங்க. இந்த பொண்ணு என்ன சொல்ல, அண்ணா இங்கே தான் நான் பக்கத்து தெருவில் குமார் டீ கடையில் உட்காந்துருக்கேன், நீங்கள் வேணா வாங்கினேன் அப்படின்னு சொன்னால் அவங்க புரிஞ்சுக்கணும். அப்படி ஒவ்வொருத்தராக சொல்லும்போது அடுத்து மாமா கிட்ட வந்து, மாமா இங்கே தான் மாமா இருக்கேன், இப்போ தான் அண்ணங்கிட்ட பேசினேன், அப்படியே ஒவ்வொருத்தரையாக பேசும்போது அந்த இவங்க ஓடி போயிடுவாங்க. சப்போஸ் இப்போ வந்து கடத்தி கொண்டு போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எப்படியாவது லைவ் லொக்கேஷன் போட்டால் அந்த கடத்தி காரில் கொண்டு போனால் கூட அந்த கார் போடுற லைவ் லொக்கேஷன் எல்லாத்தையும் இது காமிக்கும். இது வந்து அந்த பசங்க வந்து அந்த ரவுடி பசங்க இதை பார்த்து டெலீட் பண்ணாதான் உண்டு. பெரும்பாலும் சைலண்ட்டாக போட்டு விட்டுறணும். இது வந்து ஒரு மெத்தட். இது பெண்களுக்கு மட்டும் இல்லை, ஆண்களும் பயன்படுத்தலாம். ஆண்களை வந்து ஒரு ரவுடி கும்பல் பிட் பாக்கெட் அடிக்கிறதுக்கோ கத்தி காட்டி மிரட்டுறதுக்கோ வருவாங்க. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் டக்குன்னு இதை ஷேர் பண்ணி விட்டுறணும். அப்போது அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்க திருப்பி டயல் பண்ண. அதே மாதிரி ஆக்சிடெண்ட்டு, இப்போ ஒரு ரோட்டில் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து ஒவ்வொருத்தருக்காக ஃபோன் பண்ணி பேசலாம். ஃபோன் பண்ணி பேசக்கூடிய நிலைமை இருந்தால் ஃபோன் பண்ணி, அதுக்கு நடுவில் இந்த லைவ் லொக்கேஷனும் ஷேர் பண்ணி விட்டுரும். முதல்ல லைவில் ஆக்சிடெண்ட் ஆகி கீழே விழுந்துட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் நினைவு இருக்க உங்களால் ஃபோனை ஆப்ரேட் பண்ண முடியும். முதல் காரியம் நீங்கள் பண்ண வேண்டியது ஃபேமிலி குரூப்பில் லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆக்சிடெண்ட்னா ஃபேமிலி குரூப்பில் நான் ஆக்சிடெண்ட்டு இந்த லைவ் லொக்கேஷனில் விழுந்து கிடக்கேன் அப்படிங்கிறத அடிச்சிடணும். இந்த லைவ் லொக்கேஷன் இவ்வளோ பெரிய உபயோகங்கள் இருக்குது. நம்ம என்ன சும்மா ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ண போகும்போது, டே மச்சி எங்கடா இருக்க அப்படின்னா, அதே மாதிரி அவன் அந்த கடைசியில் இருப்போம், நம்ம இந்த கடைசியில் இருப்போம், இந்த லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறா வாடுறா அப்படிங்கிற ஒரு சாதாரண ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத ஒரு சினிமா பார்க்கறதுக்கு, ட்ராமா பார்க்கறதுக்கு, சும்மா போய் டீ கடைக்கு போகிறதுக்கு, இதுக்கு தான் லைவ் லொக்கேஷன் ஷேரிங் உபயோகப்படுத்துகிறோம். சில பிஸ்னஸ் பீப்புள் பிஸ்னஸ் டிஸ்கஷன் ஒருத்தர் மீட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் இந்த லைவ் லொக்கேஷன் உயிரையே காப்பாற்றக்கூடியது அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய உண்மை. இதை தயவு செஞ்சு, இது ஐடியா ரொம்ப எளிமையான ஐடியா தான், ஆனால் இது ரொம்ப வேல்யூபிள் ஐடியா. தயவு செஞ்சு பின்பற்றுங்க. குடும்பத்தில் எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம ஃபேமிலி குரூப்பில் யாராவது ஒரு உறுப்பினரோட லைவ் லொக்கேஷன் ஷேரிங் வந்தால் மற்றவங்க உடனடியாக அவருக்கு ஃபோன் பண்ணணும். சும்மா குரூப்லேயே வாட் மச்சி வை யூ ஆர் புட்டிங் திஸ் லைவ் லொக்கேஷன் அப்படின்னு பதில் மெசேஜ் எப்பயுமே நம்ம உருப்படாமல் ஒன்று அடிப்போமே. ஏதாவது ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் தான், அவனுக்கு ஃபோன்லாம் பண்ண மாட்டோம். அடுத்து அதுலேயே கேள்வி கேட்போம். கேள்வி பதில் எல்லாம் ஒரு செகண்டு தான், இல்லாட்டா ஒரு ஈமோஜி போடுவோம். அதெல்லாம் கிடையாது. ஃபோன் பண்ணி கேட்கணும், எங்கே இருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு. இது வந்து ஒரு ஞாபகமாக இந்த செயல்படுத்துங்க. இது ரொம்ப அருமையான இது. உங்களுடைய பாதுகாப்பு தான் சொல்கிறேன். நான் வந்து என் குடும்ப உறுப்பினர்களை சொல்லி கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லை, இப்போ நிறைய இயக்கங்கள் இப்போ வந்து நல்ல இப்போ நாட்டுக்கு மிகவும் நன்மை செய்யும் ஆர்எஸ்எஸ் இயக்கம் இருக்குது. அந்த ஆர்எஸ்எஸ் இயக்கம் 100வது வருஷத்தில் வந்தாச்சு. 100 வருஷமாக மிக சிறந்த சமூக சேவை செய்யும் ஆர்எஸ்எஸ்ஸை பற்றி தமிழ்நாட்டில் உள்ள மத வெறியர்கள், தீவிரவாதிகள், மதமாற்ற கும்பல்கள், அந்த மாதிரி இந்து மத வெறுப்பாளர்கள் ஆர்எஸ்எஸ்ஸை வந்து தவறாக பயங்கரவாத இயக்கங்கிற மாதிரிலாம் பரப்பி வச்சுருக்காங்க. இப்போ ஆர்எஸ்எஸ் உறுப்பினர்கள், விஎஸ்பி உறுப்பினர்கள், இந்து முன்னணி உறுப்பினர்கள், இவங்களுக்கெல்லாமும் நான் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க குரூப்பில் ஷேர் பண்ணிக்கிட்டாங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை வந்ததுன்னா குரூப்பில் இருக்கிற மற்றவங்களுக்கு தெரியும் எங்கே இருக்காங்க. ஏன் இந்த மாதிரி வந்து நம்ம நல்லது நினைப்போம், நல்லதே செய்வோம். நம்ம நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் முழுக்க மிகவும் அமைதியாக நம்ம வாழுதல்.
21ஆம் நூற்றாண்டில் வாழுறோம். யாரும் யாரையும் இந்த மாதிரி வன்முறைக்கு ஆளாக்கக்கூடாது. பெண்களை கடத்தக்கூடாது, கற்பழிக்கக்கூடாது, அவங்க படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு கூட்டுக்குள்ளே அடக்கி வைக்கக்கூடாது. அவங்க வந்து முக்காடு போட்டு ஒரு வாரத்தில் உட்கார வைக்கக்கூடாது. அவங்கள வந்து மேலே மேலே படிக்க வைக்கணும். இப்போ நம்ம இந்தியா வந்து மாபெரும் வளர்ச்சி அடைஞ்சதுக்கு காரணமே பார்த்திங்கன்னா, பெண்கள் வந்து கல்வியில் முன்னேற்றம், அவங்களுடைய தொழில் கல்வியில் முன்னேற்றம், பல இடங்களில் போய் வேலை செய்கிறாங்க, அவங்களே கம்பெனி ஆரம்பித்து நடத்துகிறாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பெண்கள் படுறதுனால்தான் நம்ம நாடு ரெட்டிப்பு வளர்ச்சி அடைஞ்சிட்டு வருது. 2 மடங்கு வளர்ச்சி அடையுது. அதனால் பெண்கள் வந்து சுதந்திரமாக இருக்கணும். பெண்கள் எல்லாத்துக்கும் சுதந்திரமாக போகணும். ஆபத்து இல்லாமல் இருக்கணும். அதுக்கு வந்து அரசாங்கமும் காவல்துறையும் சிறந்த நடவடிக்கை எடுத்து நேர்மையோடும் நீதியோடும் தர்மத்தோடும் லஞ்சம் இல்லாமல் ஊழல் இல்லாமல் ரவுடிகளை பிடித்து தண்டித்து அதெல்லாம் செய்யணும். ஆனால் நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு வாட்ஸ்அப் லைவ் லொக்கேஷனை யூஸ் பண்ணிப்போம். ஸோ இந்த மாதிரி லைவ் லொக்கேஷன் ஷேரிங் இன் ஃபேமிலி குரூப், அப்படி இல்லை நம்மளோட அஃபிஷியல் குரூப்ஸு, எதில் வேணால் லைவ் லொக்கேஷன் யாராவது ஒன்றும் விஷயம்லாம் போடாமல், இப்போ ஏதோ ஒரு காரியத்தை நான் இந்த கல்யாணத்துக்கு போயிருக்கேன், இல்லை இந்த கல்யாணத்துக்கு வாங்க, ஏதோ லைவ் லொக்கேஷன் சொன்னால் அது நம்ம கல்யாண இன்விடேஷனுக்கோசரம் கொடுக்குறான்னு தெரியுது. ஆனால் ஒரு திடீர்னு அப்ரப்டாக அந்த மொட்டைத்தாங்குட்டையில் வந்தாங்க, அப்படியே ஒரு லைவ் லொக்கேஷன் மட்டும் வந்துச்சு அப்படின்னா அந்த குரூப்பில் இருக்கிறவங்களாம் அலர்ட் ஆகி லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ண ஒரு SOS கால்மாங்க. அந்த காலத்தில் சேவ் அவர் சவுல் SOS கால்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி SOS கால் மாதிரி நினச்சிக்கிட்டு அவங்களுக்கு பதில் சொல்லணும். இதை வந்து உங்கள் குரூப்பில் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக் கொடுங்க. யாராவது ஒரு லைவ் லொக்கேஷன் நான் ஷேர் பண்ணால் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி பேசணும் அப்படிங்கிறது. இதை வந்து செயல்படுத்துங்க. இது வந்து மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும். ஒரு பத்திரம் இருக்கும், ஆபத்து இல்லாமல் இருக்கும். ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் வாட்ஸ்அப் இருக்குது, எல்லார் கையிலும் மொபைல் ஃபோன் இருக்குது. இவ்வளோ இருந்தும் நம்ம ஐயோ அடுத்த தெருவில் தானே இருந்தேன், தெரிஞ்சால் வந்து காப்பாற்றிருப்பேனே. ஒன்றும் இல்லை, நம்ம நண்பர்களே யாராவது ஆக்சிடெண்ட்டில் அடுத்த தெருவில் மயங்கி கிடப்பான், உங்கள் வீட்டுக்கிட்ட தான்ப்பா காலை அடிப்பட்டு கிடந்தேன் அப்படின்னு சொல்லுவான். இந்த லைவ் லொக்கேஷன் ஷேர் பண்ணியிருந்தா அட்லீஸ்ட் அவங்க போய் ஹெல்ப் பண்ண முடியும். அதே மாதிரி இப்போ வந்து இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமை இல்லை ஏதாவது பிரச்சனைகள் வருதுன்னா, ஒரு அரசாங்கம் இருக்குது, காவல்துறை இருக்குன்னா விட எல்லாத்தை விட அதிகபட்ச கேர் எடுக்கிறது யாருன்னு பார்த்தா நம்ம குடும்பம், உறவினர்கள் தான். அதனால் அவங்களுக்கு முதல்ல இந்த தகவலை தெரிவிச்சிட்டோன்னா நமக்கு எல்லாருக்குமே சேஃப்டி. இதுதான் நான் சொல்ல வரேன். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செயல்படுத்துங்க, பத்திரமா இருங்க. ஒன்றும் பயப்படாத. 21ஆம் நூற்றாண்டில் இருக்கோம். நம்ம எல்லாரும் சிறப்பாக தான் இருக்கோம். தமிழ்நாட்டில் வந்து நம்ம எல்லாரும் நல்ல வழியில் தான் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். நல்ல சிந்தனைகள் தான் பயணம் பண்ண. ஆனால் சில ரவுடிகள், சில பொறுக்கிகள், சில அரசியல்வாதிகள், சில வெறி பிடித்தவர்கள், சில காமுகர்கள் இந்த மாதிரி காரியங்கள்லாம் பண்ணுறாங்க. அவங்கள எதிர்த்து நாம் போராடுவோம். ஒரு அன்பு வழி, அமைதி வழி, அற வழி, அகிம்சை வழி, இனிய வழியில் போராடுவோம். அந்த அகிம்சை வழி தான் நமக்கு என்றைக்குமே வந்து நம்மளையும் காப்பாற்றி நாட்டையும் காப்பாற்றும். நன்றி, வணக்கம்.